அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தை மாத தேய்பிறை மங்கள பஞ்சமி வராகி அம்மனுடைய சூட்சமமான இந்த ஒரே ஒரு திருப்பெயரை இன்றைய தினம் சொல்லி பாருங்கள். நம்பவே முடியாத அளவிற்கான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது உறுதி. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக வழிபாடுகள்னு நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாம ஜப முறை. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க தாராளமாக செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வகையான வழிபாட்டு முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் மின்னல் வேகத்தில் பலன்களை கொடுக்கக்கூடியவை. சூட்சமமான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், வழிபாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் மிக மிக சூட்சமம் வாய்ந்தது. எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் பல கோடி மடங்காக நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி, வராகி அம்மனுக்கு உகந்த திதி. மேலும் இன்றைய கிழமை செவ்வாய், வராகி அம்மனுக்கு மிகவுமே உகந்த கிழமை. உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் தேய்பிறை பஞ்சமி. சோ நிறைய சிறப்புகள் வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு வார்த்தை திருநாமத்தை சொல்லி பாருங்க, கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்தில் சொல்லணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:48 பஞ்சமி திதி துவங்கியது. நாளைய தினம் ஜனவரி 31 புதன்கிழமை காலை 9:46 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே வராகி அம்மனுக்கு உரிய அனைத்து விதமான பூஜைகள், மந்திர ஜபங்களை இரவு நேரத்தில் நாம் செய்வது தாங்க வழக்கம். அதுதான் முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நாம் சொல்லலாம். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் ஜனவரி 31 புதன்கிழமை அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு திருநாம ஜபமாக இருப்பதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. மன ஒருநிலைப்பாட்டுடன் வராகியை மனதார நினைச்சு இந்த திருப்பெயரை நாம் சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை எளிதாக நம்மால் பெற முடியும். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். மிக மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்ல வேண்டாம். கோரிக்கைகள் எதுவும் இன்றி வராகி அம்மனை மட்டும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகளையும் நீங்க வைக்க வேண்டாம். தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணியை நீங்க போட்டுக்கலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். இப்ப நீங்க
ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்க சேர்ல உட்கார்ந்துட்டே இந்த திருநாமத்தை சொல்லலாம். வீட்ல ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்வதற்கு வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க விளக்குகள் ஏற்றணும்னு கிடையாதுங்க. வராகியை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொன்னாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் மாயமாக மறைந்துவிடும். நீங்க நம்பவே மாட்டீங்க, நாளைய தினத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த திருநாமம் இது. அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியமே கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கவனம் மட்டும் சிதறவே கூடாதுங்க. மன ஒரு நிலைப்பாட்டுடன் வராகி அம்மனை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. வஜ்ரகோஷம், வஜ்ரகோஷம், வஜ்ரகோஷம். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் மிக்க வராகி அம்மனுடைய திருநாமம் இது. வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தைக்கு சிம்ம வாகனத்தில் வராகி அம்மன் எழுந்தருளி நம்மை காக்க வருவதாக அர்த்தம். சிங்க ரதத்தின் மீது வராகி அம்மன் எழுந்தருளி வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாவது உறுதி. அந்த சிம்ம வாகனத்தில் வராகி அம்மன் வரணும்ன்றதுக்காகத்தான் வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். நீங்க நிறைய பேர் மகிஷாசுர மர்தினி பாடலை கேட்டிருப்பீங்க. அதாவது ஐகிரி நந்தினின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அந்த பாடலில் பார்த்தோம்னா கூட அன்னை லலிதாம்பிகையை, அதாவது ராஜராஜேஸ்வரியை கோஷரதத்தில் வரக்கூடியவள்னு குறிப்பிட்டிருப்பாங்க. திரிபுவன போஷினி சங்கர தோஷினி கில்பிஷ மோஷினி கோஷரதே, அதுதாங்க அந்த வரி. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த திருநாமத்தை இன்றைய அற்புதமான நாளில் நீங்க கட்டாயமாக ஜபம் செஞ்சு பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே மாற்றங்கள் தெரியும். மேலும் பஞ்சமி திதியை முன்னிட்டு இதற்கு முன்பாக இன்னொரு பதிவையும் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த பதிவுல வராகி முத்திரையை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லி இருக்கோம். சோ தேவைப்படுறவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ்ல அது அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் கொடுக்கறேங்க. வராகி முத்திரை நாம் கேட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. சோ தேவைப்படுறவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.